உமது வலதுகரம் நாட்டின கொடியை உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையை கடமாச்சருள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2வது பகுதியையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சங்கீதத்தில் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் என்று சொல்லி 4 முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது 3ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும் அதுபோல 14ஆம் வசனத்திலையும் கடைசி வசனத்திலையும் அந்த வார்த்தை இருக்கிறது. எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லுகிறார். நீங்கள் இவர்களெல்லாம் கெட்டுப்போனவர்கள் அல்ல, இவர்களெல்லாம் நல்லவர்கள். ஆனால் எதற்கு நேராய் திருப்பி கொண்டு வாரும் என்று ஆண்டவர் சொல்லுவது சொன்னால், அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு இந்த முகங்கள் பல முகங்களை பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்கிறார் என்றால், நான் ரட்சித்த, நான் விடுவித்த என் ஜனம் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக இவர்கள் வேற பக்கம் பார்க்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்ததுனால் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எங்களை திருப்பி கொண்டு வாரும். எப்பொழுது உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை கிருபையை தாரும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் ஏன் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றால், நாம் பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தின் பிரகாசம் என் மேலும் உங்கள் மேலும் வருவதாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உண்டாகிற கேடுபாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு தேவனுடைய முகத்தினுடைய பிரகாசமானது எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். அந்த பிரகாசம் என்கிற அந்த வார்த்தையினுடைய தன்மை என்றால் படித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை குறித்த அறிந்திருக்கிற அறிவின் பிரகாசம் தான் நம்முடைய முகத்தில் வெளிப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். யோபு இக்கட்டு காலங்களில் இருந்தால் சொல்லிவிடுகிறேன். ஆனால் கவனிங்கள், யோபுடைய மனைவியை சாத்தானும் தொடவில்லை, கர்த்தரும் தொடவில்லை, நண்பர்கள் தொடவில்லை. அந்த அம்மா வாக்கியம், அந்த அம்மா புண்ணியவதி, அந்த அம்மாவை சாத்தானே கையில் எடுக்கிறேன். கர்த்தரும் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. நண்பர்கள் இருக்கிறார்களே, யோபை பற்றி குறை சொல்லி தாங்க முடியாது. ஆனா யோபோடு கூட அந்த மனைவி அவர்கள் ஒரு வார்த்தை வேறு சொல்லவில்லை. ஆனால் யோபுடைய முகத்தில் இருந்த அறிவாகிய பிரகாசம் என்னவென்றால், 42:8 பார்க்கிறோம். வாசிக்க நான் சொல்லிவிடுகிறேன். அவர் ஒரு காரியத்தை செய்ய போயிட்டார், அதை கடப்பட முடியாது. அது அவர் சர்வ வல்லவர். அதோடு கூட மாத்திரமல்ல, அவர் ஒரு காரியத்தை நிர்ணயித்தாரானால் அதை அவரே இன்னும் முடிப்பார் என்கிற அறிவு. நீங்கள் ஒன்றுமே இல்லாத காலத்தில் யோபுடைய முகத்தில் தேவனுடைய முகத்தின் அறிவாகிய பிரசன்னம் அவருக்குள் இருந்தது. நானும் நீங்களும் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் இருக்கிறதுனாலே அவருடைய முகத்தின் பிரகாசமானது நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்க. அதோடு கூட அது விரும்புகிறபடிக்கு 18ஆம் வசனத்தில் வாசிக்க அந்த வார்த்தை, உமது வலதுகரம் நாட்டின. எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த ஜனமாகிய அந்த கொடியை உங்களுடைய வலதுகரம் நாட்டிச்சு. கவனிங்க, உங்களை தேவ சமூகத்திலே, தேவ வசனத்திலே, கர்த்தருடைய காரியத்திலே எந்த மனுஷனும் நாட்ட முடியாது. அவரே நாட்டிருக்கிறார். நாட்டிருக்கிறனாலே நிச்சயம் நாட்டின அவர் உங்களை விசாரிப்பார். யார் விசாரிப்பார்களோ விசாரிக்கவில்லையோ நாட்டினவர் விசாரிப்பார். எப்படி விசாரிப்பார்? ஒவ்வொரு நிமிஷம்
ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகத்தில் தேவன் உங்களை வைத்திருக்க அத்தனை காலமும் கர்த்தர் உங்களை நாட்டியிருக்கிறார். அவருடைய வலது கரம் உங்களை நாட்டியிருக்கிறது. ஆதலால் கர்த்தர் அதை விசாரித்தருள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை யாரும் விசாரிக்கவில்லை என்று சீயோன் சொல்லுது. கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் சொல்லுது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, ஒரு ரட்சிப்பு மகன் என் உள்ளங்கையில் இருக்கு, நான் அதை விசாரிக்காமல் விட்டு விடுவதா விட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாட்டின அந்த கொடியையும் அவசியம் அதான் உமக்கு எனக்கு இல்ல, பாஸ்டருக்கு இல்ல, யாருக்கும் இல்ல, உமக்கு திடப்படுத்தின கிளையையும் கடாட்சத்தருளும். நான் இங்கே சொல்லப்படுற செயலுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் யாரை கடாட்சிப்பார்? கர்த்தர் யாரை கடாட்சிப்பார்? அந்த நோக்கத்தோடு உங்களுக்கு நான் செய்தி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பல பகுதிகளுக்கு உங்களுக்கு சொன்னாலும் கடாட்சிப்பார் என்றால் தமிழ் அர்த்தம் ஒரு கொடிய கடுமையான வார்த்தை. அது புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, நம்முடைய தமிழ் அறிவிலே ஏற்றுக்கொள்ள முடியாத தகுதி. கடாட்சிப்பார் என்றால் நாம் என்ன நினைப்போம்? பொதுவா கடாட்சிப்பார் என்றால் என்ன? அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. கடாட்சிப்பார் வேதத்துல எங்கெல்லாம் கர்த்தர் கடாட்சிப்பார் என்று நீங்க வீட்டுல போய் தேடி பாருங்க, மகா மகிமையா இருக்கு. கர்த்தர் சொல்றார், இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் குறித்த நேரம் வரும்பொழுது, அது கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற சமயம் வரும்போது கர்த்தர் சாராளை கடாட்சித்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கடாட்சித்தார் தெரியாது, ஆனா அதுக்குள்ள மறந்திருக்கு. ஆத்திர அவசரம் ஆபிரகாமும் பட்டார், சாராளும் பட்டார். அந்த டைம்ல நீயே வாங்கிக்கான் விட்டுட்டு அவர் வைத்திருந்த வேலைக்கு வரும் பொழுது சாராள் மேல் கடாட்சமானார். அப்படின்னா ஒரு ரெண்டு சைடும் செத்தாலும் நான் கொடுப்பேன் என்று சொன்னதை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன், அதனாலதான் உன்மேல் கடாட்சமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சந்ததி கொடுப்பேன் சொன்னால் கடாட்சமானார். அல்லேலூயா. இப்போ வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 1ஆம் வசனம் திரும்ப வாசிக்க போறோம். கவனிங்க, பைபிள் எல்லாம் எடுத்தாங்க. திரும்ப பாஸ்டர், நாளைக்கு ஒரு பைபிள் அந்த யாராவது வாசிக்க பைபிள் கொடுங்க. அப்படியே கர்த்தர், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படியே கர்த்தர் அண்ணாவை கடாட்சித்தார். இதுக்கு முன்னால சாமுவேல் கொடுக்கும்போது கர்த்தர் கடாட்சிக்கல. அங்கே முதல் பையனை கொடுக்கும்போது கடாட்சித்தார். யாரு? சாராள். ஆனா இங்கே சாமுவேல் கொடுத்தாச்சு. அவ அழுது புலம்பி கண்ணீர் வடித்து தேசத்துல ஒத்துழைப்படியே காணிக்க கொடுத்தாச்சு. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல வரும்போது கணக்காக சொல்லல. ஆனா அந்த படியே, எந்த படியே அவர் வாயிலிருந்து சொன்னாரே அந்த படியே தேவனுக்கென்று வாங்கின பையனை கொண்டு கொடுத்த பிற்பாடு தேவன் அண்ணாவிலே கடாட்சமானார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு பிள்ளைக்கு தேவன் 5 பிள்ளை சேர்த்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா பெருக்கத்தை கொடுப்பதற்கு கடாட்சமானார். மல்டிப்ளை பண்றார். ஒன்றை கொடுப்பதற்கும் கடாட்சமானார். கொடுத்ததை வாங்கி கர்த்தர்ட்ட கொடுத்த போது ஆண்டவர் கடாட்சமானார். அல்லேலூயா. இந்த கடாட்சமானது என்பது அர்த்தம் என்ன? அண்ணாவை கனம் பண்ணுவதற்கு கடாட்சமானார். நான் கேட்கிறேன், உங்களை இந்த சபையிலே கனம் பண்ணுகிற நேரத்தை கட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
யார் கனம் பண்ண மறந்தாலும் கர்த்தர் கனம் பண்ண மறக்கவே மாட்டார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், என்னை ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கனம் பண்ணினால் நிச்சயம் நான் எந்த விதத்திலையும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரையெல்லாம் கனம் பண்ணுவார்? வாங்கியதை திரும்ப கொடுத்தா கனம் பண்ணுவார். பொருளாலும் விளைச்சலின் மூலமாலும் கர்த்தரை கனம் பண்ணினார், கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் கர்த்தர் கனம் பண்ணுவார். அப்படியானால் வருகிற ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த முறைகளிலே 3 முறை சொன்னேன். அந்த 3 அனுபவத்திலையும் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணினால் அந்தபடியே யாருன்னா கர்த்தர் அண்ணாவுடைய கடாட்சமானது போல உங்கள் அனைவரும் மேலும் கர்த்தர் கடாட்சமாவதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். நீங்கள் எந்த விதத்துல இனி எனக்கு இது வேண்டாம், ஒரு பையனே போதும் என்று நீங்க சொன்னாலும் அது நீங்க பண்ணின ஜெபமே மறந்து போய் இனி இது கிடைக்காது என்று உங்க மனமே சொன்னாலும் அவர் மறைக்க மாட்டார். அவருடைய ஜெபத்தை கரெக்டாக இந்த நாளிலே இந்த இடத்திலே இந்த உள்ள ஜோதிலே என்று சொல்லி பகவத்திலே கரெக்டாக எழுதி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய வலது கரத்துடைய இரத்தத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சைன் பண்ணி வைத்திருக்கிறார். அது நீங்க வேண்டாம் என்று சொன்னாலும் உங்கள் வீடு தேடி, உங்கள் வாசல் தேடி, உங்களுடைய தெருவில் தேடி வந்து உங்கள் கையை கர்த்தர் கொடுத்து நாம் தான் இவருக்கு செய்தோம் என்பதை கர்த்தர் கனம் பண்ணி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இன்னொரு இடத்திலே ஆண்டவர் கடாட்சமாக சொல்லப்பட்டு வாசிக்காங்க. அது என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு இவர் ஆளுக வேண்டாம், சாமுவேல் ஆளுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் ராஜாவை போல எங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டபோது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேல் என்ன செஞ்சாங்கன்னா கடாட்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கவனிங்க, கடாட்சம் ஆளுக்கு முன்பாக கர்த்தர் அவருக்கு விளக்குறார். இந்த பாரு, நான் இதுவரை ஆட்சி பண்ண வழி கேட்கிறேன், உன் பிள்ளைகளை எடுக்கிறேன், நான் எதுவுமே உனக்கு இவ்வளவு செஞ்சு செய்யல. ஆனா ராஜா வந்தா வரி கேட்பான், வீட்டுக்கு ஒரு ஆளை பிடிப்பான், அவன் என்னென்ன திட்டம் வைக்கிற அத்தனை போய் அவர் சொன்னார். ஆனாலும் ஜனங்கள் கேட்கல. அங்கே கர்த்தர் கடாட்சமான சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது சொல்லுங்க, கடாட்சமான என்பதற்கு 2 அர்த்தம் சொன்னேன், 6 அர்த்தம் இருக்கு. 6 சொல்ல முடியாது, நமக்கு சமயம் ஒத்து வராது, கரெக்டா முடிச்சாங்க. 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று கண்ணோக்குவார், இன்னொன்று பரிதவிப்பார். கடாட்சமானார் என்றால் ஒன்று கண்ணோக்குவார், இன்னொன்று பரிதவிப்பார். நல்ல கருத்து கொள்ளுங்கள். என்ன திராட்சை செடிக்கும் உங்களுடைய கரம் நாட்டின அதற்கும் கடாட்சமானார் என்று சொல்வதற்கு நோக்கம் என்னவென்றால், ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம், கதை சொல்றோம். அதாவது மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 15:32. ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருக்கிறார்கள். கர்த்தர் கடாட்சமானது எதுக்கு மேல அப்படின்னா 3 நாட்கள் இயேசுவோடு தங்கியிருக்கிறார்கள். இதை ஆண்டவர் பார்த்தபோது பரிதவிக்கிறார். இந்த வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய வாக்குகள் சொல்லியிருக்க. கால்நடையா வந்தவர்கள், அடுத்தது தூரமா இருந்து வந்தவர்கள், வசனம் இருக்கிறீங்க படிப்பு பார்க்க தெரியும். தூரமா இருந்து வந்தவர்கள் கண்டத்தை பாருங்க. கால்நடையா வந்தவர்கள், தூரமா இருந்து வந்தவர்கள், மனசிலே பல பாடுகளோடு வந்தவர்கள், அவர்கள் என்னோடு கூட 3 நாட்கள் தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருந்து வசனத்தை கேட்கிறார்கள். ஆதலால் கர்த்தர் அவர்களுக்காக கண்ணோக்கி நடந்து வந்து கண்ணோக்கி இருக்கிறார், தூரமாக வந்து கண்ணோக்கி இருக்கிறார், மனசு கொடுக்கிற வேதனை அதை கண்ணோக்கி இருக்கிறார். அதற்காக கர்த்தர் பரிதவிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னா, நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறதை கர்த்தர் கண்ணோக்கிறவராய் இருந்து உங்கள் முழுவதும் புறம்பு இருக்கிற காரியங்களுக்காக என் ஆண்டவராய் கர்த்தர் பரிதவிக்கிறார்.
எதிர்காலத்தில் அவருக்கு என்ன தேவையோ அத்தனை கர்த்தர் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுபோல யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்போம். சீக்கிரம் 10-11. அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாதது, நீ வளர்க்காதது, ஒரே ராத்திரியிலே முளைத்து அப்போ இந்த யோனா அவன் பிரயாசப்பட நீ பிரயாசப்படல, நீ வளர்க்கல, ஒரே ராத்திரி அழிந்து போச்சு. இந்த சாதாரண செடிக்காக நீ பரிதவிக்கிறாய். ஆனா 1,20,000 பேர் இருக்கான். அவன் யாருன்னா வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படின்னா நான் செய்வது இன்னொரு அறியாத இருக்கிற வேட்டைகள், ஆனா கொள்ளுமானவர்கள், பாவிகள். நீங்க படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பயங்கரமான சம்பவம். நான் படிச்சப்போ எனக்கு ஈரமல்ல கொஞ்சம் இருந்தது. என்னன்னா ஒரு அந்நிய உள்ள வந்தா அவனை புடிச்சு தோலை புடிச்சு நடுவோட சொல்றான். இந்த வடகொரியாவோ தென்கொரியாவோ வடகொரியா வடகொரியா அங்க இருக்கிற அந்த நாட்டினுடைய முக்கியமானவர் வெளியிருந்து ஒரு பொருளை கொண்டு வந்தா அங்கே கொண்டுவாங்க. ட்ரீட்மெண்டே கிடையாது, அவ்வளவுதான். ஏன்னா மீன் அவர்களை காப்பாற்றுவதற்காக கொண்டுள்ளார். அதை விட மோசமானவங்க இந்த மக்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் செய்வது என்ன தெரியுமா? என்ன அறிஞ்ச செய்ய மாட்டான், அவன் அறியாம செய்யறான். அதனால வலதையும் இடத்திற்கு வித்தியாசம் தெரியாத அவனுக்காக நான் செய்ய மாட்டேன், பரிவதிக்க மாட்டேனா என்று சொன்னார். அப்படியானால் அந்த 1,20,000 பேருக்காக கர்த்தர் கடாட்சமானார், கண்ணோக்கினார், பரிதவித்தார். ஆனா கவனித்து பாருங்க, அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா எல்லாரும் தாழ்த்தினார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார்கள். அடுத்த கவனிக்க, அவர்களுடைய கிரியை விட்டு மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அந்த கிரியை பார்த்தார். இதுக்கு முன்னால் செய்த கிரியை விட இப்பொழுது செய்த கிரியை வேற என்பதை கர்த்தர் பார்த்த போது கர்த்தர் கணக்கிலே கடாட்சமானார். இப்ப நான் கேட்க பிரியமானவர்களே, அறியாமலுடைய வாழ்க்கையை நடந்து வந்த பகுதி நடுவில் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு கிரியை பார்த்து தேவனுடைய மேல் கடாட்சம் அவருக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கும் கர்த்தர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் இப்போது கவனிக்கிறேன். இதை நான் அப்படியே விட்டுட்டு யோவேல் தீர்க்கதரிசி காலத்துல ஆண்டவர் கடாட்சமான பகுதியை மட்டும் சொல்லி நாம் தேவசனி காலத்திலே ஜெபிக்க போறோம். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவேல் 2:8. சீக்கிரம் வாசிப்போம். யோவேல் 2:18. யோவேல் அதான் என்னன்னா வார்த்தை புரிய மாட்டேங்குது. என்ன செட்டில் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் இங்கே தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சித்தார். யார் ஜனத்தை கடாட்சித்தார்? நினிவேயிலே பிரஜாதி, யோவேல் தீர்க்கதரிசியில பிரஜாதி இல்லை, தமது ஜனம், ஆண்டவருக்கும் அவருக்கும் உறவு இருக்கிற ஜனம், ஐக்கியம் உள்ள ஜனம். ஆண்டவர் அவர்கள் ஜெபிப்பார்கள், துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அவர்
உலகம் என்றால் ஆண்டுடைய பிள்ளை. ஆனால் அன்றைக்கு இருந்த காலகட்டம் கொடுமையான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நடந்து வந்த காரியத்தை கண்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு 4 காரியம் இருக்கிறது. அந்த 4 காரியத்துக்காக கர்த்தர் அவர்கள் மேல் கடாட்சமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா கர்த்தர் கடாட்சமாகவில்லை, சும்மா கண்ணோக்கவில்லை, சும்மா பரிதவிக்கவில்லை. அவர்களுடைய செயலை 4 காரியத்தை கர்த்தர் கண்டார். என்ன என்பதை நான் அந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுவார், அதை வாசிப்போம். அந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் கவனிங்க, இங்க சொன்ன ஒரு காரியத்தை அழகா சொல்றார். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசம், அழுகை, புலம்பலோடும் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ 4 காரியங்களோடு தேவனிடத்தில் திரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கடாட்சமானார். இந்த முதல் நாள் உபவாசத்தில் வந்திருக்கிறவர்களுக்கு அன்பால் நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் கவனிங்கள், அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். கவனிங்க, இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது மறந்து இருந்து வாயிலாக போட்டுட்டு ஹல்லேலூயா அப்படின்னு உட்கார்ந்திருந்தா நாளைக்கு இன்னைக்கு தெரியாத உபவாசம் தானே, நம்ம பாசம் தானே, நம்ம பிள்ளைகள் தானே, நம்ம ஆண்டவர் தானே, ஒன்றும் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து எதுல கையில் கொள்ளாத தொழிலோ இந்த வகையில கொள்ளுவோம். அது என்னன்னு தெரியல, அது ஒரு அசட்ட தைரியம். உபவாசம் சொன்னாலும் அவங்க நாங்க வேலை செஞ்சுட்டு அவங்க வருவாங்க. உங்க விரும்பியா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, ஆனா கணக்கு கொள்ளுங்கள். அந்த சொல்லப்படுது உபவாசத்தோடு அதை கொள்ளவும். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல எக்கால ஊதுகள் என்று சொல்லப்பட்ட இடம் உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம், எண்ணாகமம் விட்டே படிங்க, 10ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா எக்காலம் 2 சேர்ந்து ஊதுனா ஜனம் முழுவதும் அதுல ஒண்ணு மட்டும் ஊதுனாங்கன்னா, அதுல கையை ஊதுனாங்கன்னா தலைவர்கள் வருவாங்க. அப்புறம் ஒன்னே நெடுக ஊதுனாங்கன்னா 1000 பேருக்கு, 500 பேருக்கு, 100 பேருக்கு, 10 பேருக்கு அதிபதி வரும். அப்புறம் 2ஐயும் ஓட ஊதுனா பரலோகம் யுத்தம் வரப்போகுது. ஆதலால் என் ஜனத்துக்கு இறங்கி செய்யணும் சொல்லி கர்த்தர் யுத்தத்திலே களமிறங்குவோம். அப்போ கர்த்தர் இறங்குவதற்கும் ஜனம் கூடி வருவதற்கும் தலைவர்கள் கூடி வருவதற்கும் அது மேம்பட்ட கூடி வருவதற்கும் எக்காலம் ஊதணும், ஊதணும். இப்ப கவனிங்க, நீங்க ஊதுற ஊத்து என்னதான் செய்யுங்கிறது உங்களுக்கே தெரியாது. பிப்பி பிப்பி ஊது ஊதி பார்த்தா ஒரு சத்தம் வரல. அப்போ பக்கத்துல இருந்து கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து புடுங்கி எடுத்தா உள்ள இருக்கே ஆச்சா. அதெல்லாம் அடிச்சு உடஞ்சி சுத்தப்படுத்த கூட திரும்ப ஊதுனா சூப்பரா அழகா இருந்துச்சு. கேட்க இனிமை. ஆரம்பத்துல நான் ஊதுற ஊத்து நமக்கே தெரியாது, என்ன பண்ணுதோ என்ன செய்ய தெரியாது. ஆனா சரியாயிட்டு பாஸ்டர் காலம் இருந்தவோ இப்ப ரொம்ப தெரியும். என்ன தெரியும்? 4 மணிக்கு முடிச்சிருவாங்க, வேற போறோம் அப்படிங்கிற தெளிவு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இருக்க இருக்க அல்ல கொஞ்ச பிரசன்னம் நம்ம சொல்லிட்டே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல உபவாசத்துல 3 நாள் உபவாசம் இருப்பாங்க.
பாஸ்டர். அப்ப 3 நாள் வச்சிருக்கும் போது சில நினைச்சோன்னா அப்படியே இறங்கி அங்கே டீ வடை கொண்டு வந்துருவாங்க. யாரு பாஸ்டர் வரலாம் பிரதிஷ்டை உள்ள ஒழுங்குள்ள தேவைய மனுஷர்கள் தான் கொண்டு வந்துருவாங்க. அப்போ பாஸ்டர் என்ன செய்வாருன்னா எந்தெந்த கடையெல்லாம் எவங்கெல்லாம் வடை கட்டலாம்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பார். எங்க கடையில் அவன் பெரிய இந்த சொல்லி எழுதி கரெக்டாக கொடுத்துருவான். இப்படிலாம் பார்த்தாரு. அப்படியும் கேட்கல மனுஷனை என்ன நினைக்கீங்க. அப்புறம் கேட்க கூட்டிட்டாரு. ஆமா கேட்க கூட்டினார். ஆனாலும் ஃபுட் கரெக்டா பிஸ்கட் தான் என்ன, அப்பா லாலாவுக்காய் தான் என்ன, கூல் ட்ரிங்க்ஸ் தான் என்ன, விதவிதமா இருக்கு. ஆஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் விலையினம் தான் சொல்லு. விலையினம் சொல்லுவேன் காலம் விலையினவாங்க. ஆனா உட்கார்ந்த தெய்வ மக்களை கத்த கைவிட. அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல 21 நாள் 40 நாள் 3 வேளை சாப்பிடாம உட்கார்ந்தோம். ஒரு புரியுதா? உங்களுக்கு புரியாது. நீங்க சொன்னாலும் வரையிட மாட்டீங்க. ஆனா அத இப்போ நான் அனுபவிப்பதை காட்டிலும் என் பிள்ளைங்க அனுபவிக்காங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கொடுமையான வறட்சி காலத்துல தேவனை நடத்துவத என் பிள்ளைகள் பார்க்க. இது எப்படி பார்க்கிற மாதிரி இது எப்படி நடக்கு, எந்த நடக்கு ஒன்னும் புரிய முடியாது. அவர் நடக்கும் செயலை புரியத்தக்க ஒருவனால் முடியாது. அவர் நடத்துவதை வாங்கிட்டு அவரை குறிப்பது நம்மளுடைய கடமை. அல்லேலூயா. ஆனா நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்க 3 நாள் தேவசபையில உட்கார்ந்து உபவாசத்தோடு அழுகையோடு புலம்போடு விண்ணப்பத்தோடு முழுவதோடு கத்தரிடத்தில் திரும்புவதை அவர் பார்த்தார் என்றால் கர்த்தர் உங்களுக்காக தம் ஜனத்துக்காக வைராக்கிய கொண்டு எழும்பி தேசத்தை கடாட்சமாவதற்கு கர்த்தர் தம்முடைய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்க என்ன வச்சிருக்கீங்களே, ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு, ஒரு பொருத்தனை, ஒரு எதிர்பார்ப்பு. எங்க சபையில் 1000 பேர் வர வேண்டும் என்று கேட்கிறீங்களா? அதை அவர் தர ரெடி. அவர் தர ரெடி. பட் நீங்க பின்னால்தான் வந்த உடனே வசனத்தை பார்த்து நீங்க இந்த பட்டம் மட்டும் இது எழுத்து. ஆனா உங்க இருதயங்களிலே இந்த பக்கம் அந்த பக்கமும் இடம் கொண்டு பெருகத்தக்கதாக நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானா கர்த்தர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவனை நிரப்பி அவர் நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சபையினுடைய பல குறிப்பிட்ட நான் சொன்ன வார்த்தையை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றிருக்கிறார். அல்லேலூயா. பிரகடனமா உபசொல்லம் பிரகடனம் பண்ணியிருக்கிறேன். பண்ணின அத்தனை அறிக்கையும் பரலோகம் கேட்டு அதை என் வாழ்க்கையில் ஊழியர்களையும் அவர் அழகா நேர்த்தியா செய்வதை நான் கண்டுகொண்டு வருகிறேன். எனக்கே செய்வார் என்றார். நான் 3 நாள் மட்டும் வந்துட்டு போறேன். ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் நீங்கள் தேவசபையில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு நீங்க நினைச்சது பார்க்கலும் உங்க திட்டமிட்டிருக்கிற திட்டத்தை காட்டிலும் உங்க எதிர்பார்ப்பை காட்டிலும் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த அளவற்ற திட்டத்திற்கு அவர்கள் நடத்தி கொண்டு போகும் பொழுது நீங்க ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் உங்களுக்கு தந்தருவார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஜனத்தை கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வச்சா மனம் திரும்ப வேண்டும். என்ன பேச வேண்டும்? உங்கள் இருதயங்களை கிழித்து அவர் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அந்த யோவேல் 2:12 14 வரையிலும் திரும்புகிற காரியத்தை சொல்லப்படுகிறது. திரும்புகிற காரியத்தை குறித்து சூழ்நிலையை புரிந்து மன்றாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக
எரேமியா 2:6. சீக்கிரம் வாசிங்க. எரேமியா 4:1, எரேமியா 2:6. நீ திரும்புவதற்கு மனதா இருந்தா நீ மனம் திரும்புவதற்கு மனசா இருந்தா எங்க திரும்பி வேலைக்கு திரும்பாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பண்ண தப்பு உங்களுக்கு புரியும். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு இடத்துல முடிவு செய்தேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை. அதாவது புதிய காலம் திருக்குறங்குடியிலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி தூத்துக்குடி போயிருக்கிற ஒரு விசுவாசம் கிடையாது. பட் இடம் வந்து செட்டு போடுறேன். இப்ப இடத்தை பார்த்துட்டு மறுநாள் செட்டு போடுறேன். செட்டு போட்டு 6வது தொடங்கிட்டேன். அவ்வளவுதான். கொட்டு கிடையாது, ஒட்டி கிடையாது, பாய் கிடையாது. ஒரு மணல் முன்னால் நீங்க இருந்தீங்களா பழைய காலத்து மணல், அந்த மணல் தான் கத்தர் சொல்றோம். அதுலயும் நடந்து போய் வச்சு ஜோம் பண்ணி ஊழி செஞ்சிருக்கேன். அப்போ என் அண்ணா கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. கத்தர் சொல்றோம். நான் மட்டும் இருந்து ஊழி செஞ்சுக்கிறேன். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு திருமணம் ஆச்சு. கொஞ்சம் விசுவாசம் வந்தாங்க. ஆனா அவங்க கடையில வச்சு சமாளிக்க முடியாது. இப்போ இருக்கிற சாப்பிட போல அப்போ உதவியே செய்ய மாட்டாங்க, வாழ மாட்டாங்க, திருப்பி மாட்டாங்க. ஒரு சுக்கு தண்ணி கிடையாது, ஒரு வெண்ணி கிடையாது. கத்தரை கத்தரை நடத்துவார், போ அப்படின்லாம் நான் போ நான் போயிட்டேன். ஆனால் திரும்ப யாருக்கு சொன்னா இஸ்ரவேல் தேவாய் கத்தர் வளர்ந்துருவனே. ஹல்லேலூயா. அவர் பலரை என் பக்கத்துக்கு கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுல ஒரு இன்ஜினியர், அவன் பேர் வள்ளல், அவன் மனைவி இன்ஜினியர். திருமலுக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் 8 கிலோமீட்டர். இந்த 8 கிலோமீட்டர்ல 50 சபை இருக்கு. ஏசி பண்ண சபை 8 சபை இருக்கு. அவளை தாண்டி நான் வச்சிருக்க செட்டு, ஓட செட்டு, பணவோட செட்டு. அவன் கார்ல வாரா, மனைவி அவனும் வந்து காரை ஒரு பாட்டுக்கே வழி கிடையாது. நின்று எங்களோட கூட 6ஆவது கலந்துட்டு சந்தோஷமா இருந்தார். அவர் வந்த உடனே இஸ்ரவேல் தேசத்துக்கு திருமணம்னா அவர் பக்கம் திரும்பிட்டேன். மனுஷன் விலகினோம். அவன் என்ன செய்வாங்கன்னா நேரமே வீட்டில் சாப்பாடு பண்ணி மனையை வச்சு, அவன் குழந்தை கிடையாது, மனையை வச்சு எல்லாம் பண்ணி எங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்து எங்களெல்லாம் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட்டு 4 மணி ஒரு பார்த்து ஊழி செஞ்சுட்டு போவோம். போகும்போது சும்மா போக மாட்டான், கையில் ஒரு பெரிய கார் கொடுப்பான், ரசமா கொடுப்பான், ஒவ்வொரு நாட்டிலும் கொடுப்பான். 2 பேரும் இன்ஜினியரா அள்ளி கொடுப்பான். நான் என்ன பண்ணேன்னா வேற ஒரு இந்த பக்கம் பார்த்தேன். 4 வருஷம் தான் அவர் தூக்கி விட்டுறாங்க. இப்போ போயிட்டான், திரும்ப அனுப்புறான். 5 மாசம் கசமா அனுப்புறாங்க. அப்படி செய்யக்கூடாது. எந்த சபை போயோ அங்க கொடுத்துரும். என்னை கத்து நடத்துவார், என்னை அழைத்து நடத்துவார் சொல்லிட்டு நான் ஆண்டவர் கத்து பண்ணேன். ஒரு வழியில் போனா 10 வழியில் கத்து நடத்துவார். என்ன தெரியுமா, நான் ஆண்டவர் பக்கம் திரும்புவதை அவர் மனசார பார்க்கிறார். என் பிள்ளை என் பக்கம் திரும்பணும், என்ன சாதிக்கணும், அவன் தேவைக்கு அத்தியாவசிய காரியத்துக்கு எதுக்கானாலும் என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அது பார்த்துட்டே இருக்கிறார். இந்த உபாசனத்துல நான் சொல்லுகிறேன், நீ ஆண்டவர் பக்கம் திரும்பினா உங்களுக்காக அந்த கடாட்சம் ஆவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2வது சொல்றேன் சொல்றேன் 15 வரை 15 வரை 18 வருஷம். இல்ல யோவேல் 2:15 சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். அங்கதான் இருக்கு, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். போல் அது சொல்றேன், பரிசுத்த கணிய உபவாசம். இன்னைக்கு காலையில துணியே சோப்படம் வந்திருக்க மட்டும் பேசுங்க. பலர்
மாட்டீங்க. எந்த வேலை ஸ்கூலுக்கு போறது அது செய்தி கொடுத்து தப்பு இல்லை. ஊர்பட்ட வேலை செஞ்சுட்டு இங்க வந்து உபாசனம் தெரியாதுன்னா உபவாசம் வருஷத்து உபவாசம் இல்லை. உபவாசம் நம்ம பண்ற தப்பு தான். பரிசுத்த உபவாசத்தை கூறுங்கள், விசேஷித்த பண்டிகையை ஆசரிங்கள். இது பண்டிகை தான். பாஸ்டர் நாட்டின பண்டிகை தான், அது பண்டிகை தான். ஆனா இதுதான் விசேஷ பண்டிகை. அல்லேலூயா. அவருடைய பாதத்தை சுத்தம் செய்கிற பண்டிகை, கண்ணீரால் நனைக்கிற பண்டிகை, நம்முடைய இருதயத்தை குமுறலை கொட்டுகிற பண்டிகை, நம்முடைய வேதனை அஞ்சலத்தை அவருடைய சொல்லுகிற பண்டிகை. அதை பார்த்துட்டா சும்மா இருப்பாரா? சும்மா இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. சும்மா இருக்கிறத கூட இருக்க மாட்டார். அவர் எழுந்ததை நம்ம வேலையை செய்வார். அப்ப இரண்டாவது என்ன செய்யணும்னா, வருஷத்து உபவாசனாலே கூடுங்கள். எக்காலம் எங்க சீயோனில உங்க சத்தம் கடிய சத்தம் எக்காலம் போல தேவனுக்கு முன்பாக தொனிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை சொல்றார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாம், கெஞ்சலாம். 17 பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நான் கேட்கிறேன், இந்த உபவாச நாடு யாருக்கும் தெரியாம ஒரு சொட்டு கண்ணீரோ 2 சொட்டு கண்ணீரோ தேவனுக்கு முன்பாக விழுவதை பரலோகம் பார்க்கிறது. அல்லேலூயா. எசேக்கியா சுவர்பக்கம் திரும்பி அழுது கண்ணீர் வடிச்சதை ஒரு செகண்ட்ல பார்த்துட்டு முட்டத்தை தாண்டவர்கள் ஏசாயாவை திரும்ப போ சொல் என்று சொன்ன தேவன் இன்னும் இருக்கிறார். உங்கள் சபை வளர்ச்சிக்காக, ஆத்துமாவை பணிக்காக, தேவையை சந்திக்கப்படுவதற்காக, இடம் வாங்குவதற்காக, இங்கே என்ன காரியம் செய்யப்படுவதற்காக, ஆவிக்குரிய அனுபவத்துக்கும் உலக காரியங்களுக்கும் தேவ சன்னிதானத்திலே விழுந்து அழகொள்ளுமானால் கர்த்தர் உங்களுடைய கடாட்சமாவார். அல்லேலூயா. 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 ஒருவனே இடமாய் தரது கர்த்தர் வந்தவர். 2 பேர் ஒரு நாளுக்குள்ள இறங்கி வந்து சர்ச்சைக்கு இன்ட்ரெஸ்ட் ஏக்கம் வேணும் அப்படின்னு சொன்னா அது வாங்கி தர ஆண்டு உதவி செய்வதற்கு வல்லவர். 1000 ஆத்துமான நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் அறிக்கையை எதிர்பார்க்கிறீர்களோ அதை அத்தனை வருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியானால் அந்த மண்டபத்துக்கும் பலிபீடத்தின் நடுவே அழுது கெஞ்சி ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே கவனிங்கள், எங்கெல்லாம் கெஞ்சி ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த ஒத்தவாய்க்கு பலிபீடத்தை பார்த்தா தெரியும், எங்கெல்லாம் அழுது கெஞ்சி ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் எழுந்திருந்து அவருடைய வலதுகரத்தை நீட்டி பராக்கிரமமான செயல்களை கர்த்தர் செய்கிற நாமத்தை உயர்த்தியிருக்கிறார். அல்லேலூயா. மூணாவதாக கர்த்தர் சொல்கிறார், 2:21 வாசிப்போம். 2:21 அவங்க ஆண்டவரை பற்றி எதிர்பார்க்கிறீங்கன்னா இது உபவாச ஜெபத்திலையும் போனீங்க மகிழ்ந்து கழிவுறோம். என்ன செய்யணும்? சகோதரர் மகிழ்ந்து கழிவுறோம். தம்பி ஜெபம் போது சொன்னா நம்ம அங்கெல்லாம் அலைஞ்சோம், வெட்டி செட்டிலாம் தூக்கிட்டு அலைஞ்சோம். ஆண்டவர் நமக்கு கிருபையாக இறங்கி தந்திருக்கிறார். இதை நினைத்து ஆனந்த கண்ணீர் விட்டு மகிழ்வதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது என்று பாடின அன்னாரை கர்த்தர் கைவிடவில்லை. அதுபோல கர்த்தராகிய தேவனுக்குள்ளே தாவீது தெய்வத்தை துதித்து
பாடி கர்த்தரை ஆராதித்ததை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆகவே தேவன் நடத்தி வந்த காரியங்களுக்கு மெய்யாகவே நீங்கள் களி கூற கூடுமானால் கர்த்தருக்கு செய்கிற காரியம் நிறைய இருக்கு. 25 வசனம் 25 அப்போ அதுல திரும்ப அழிப்பேன். எண்ணத்தை எல்லாம் நஷ்டம் என்று கண்டீர்களோ, நஷ்டம் என்று சொன்னீர்களோ, எவைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிட்டு சொன்னீர்களோ அதை தேவன் திரும்ப அழிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதித்தார். நான் கேட்கிறேன், கர்த்தருடைய வருகை தாமதித்தார் என்னுடைய இடது காலில் இருக்கிற பலவீனம் நீங்கி முன்போல் எழுப்பி நான் கர்த்தருடைய வசனத்தை சொல்வதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டுவார். என் இழந்து போன பலத்தை சுகத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப அளிப்பார். இது போல உங்கள் வாழ்க்கையிலே சரீரத்தில் விலகினங்கள் அல்லது குடும்பத்தில் பல இழப்புகள், பண வகையில பல இழப்புகள், அல்லது எதிர்பார்த்த காரியத்தில் பல இழப்புகள் அத்தனையும் தேவனாய கர்த்தர் திரும்ப அளிப்பார். எப்பொழுது தேவன் இதுக்கு முன்னால் நடத்திய காரியங்களுக்கு நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தர் கஷ்டப்பட்ட காரியங்களுக்கு தேவன் திரும்ப அளிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சமயம் போன நாளே நான் அதை நிறுத்துகிறேன். கர்த்தர் சொல்றோம் வாசிக்க போறோம். 22வது அந்த 28வது வாசகம் 28 அது வாசகம் என்ன பண்ணுவோம்? 32 மட்டும் வாசகம் 32. அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவனை கர்த்தர் ரட்சிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன அர்த்தம்னா ஆவியின் கிருபையோடு தேவன் தந்திருக்கிற பலத்தோடு முதியோர், வாலிபர்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் அவருக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு தேவனை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் கடாட்சமாவார். அல்லேலூயா. மனம் திரும்பும் போது கடாட்சமாவார், உபவாசிக்கும் போது கடாட்சமாவார். மனதில் அது தேவத்திலே திரும்பும் போது அது மகிழ்ந்து களி கூறும் போது நாம் கடாட்சமாவார். நாம் பெற்ற கிருபையை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரை கொண்டு கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு கடாட்சமாவார். கவனித்துக் கொள்ளுங்கள், கடாட்சமான எல்லாரும் சரித்திரங்கள் படைத்தவர்கள். அல்லேலூயா. நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன், தேவனாய் கர்த்தர் தம் வலது கரம் நாட்டின கொடிக்காக செடிக்காக கர்த்தர் கடாட்சமாயிருக்கிறார். இந்த ஊழியத்தை நாட்டின தேவன் உங்கள் மேல் கடாட்சமாவார். அவர் எழுந்தருளி தன்னுடைய காரியத்தை விசாரிப்பார். கண்கள் மூடி கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.